என்னடா மச்சான் நம்பவே முடியல. ஆமாண்டா, அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்திருந்தா என்னோட அபியவை நம்ப வச்சிருப்பான். அதானே, இப்போ என்னடா செய்யலாம்? உடனே தான் பண்ணி ஆகணும்டா. அவனால் அபிக்கு ஆபத்து இருக்கு. மச்சான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? அச்சசலா நம்ம குரு மாதிரியே ஒருத்தன் சிட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்கான்டா. அவன் நம்ம குருவை மர்டர் பண்றதுக்கு பாத்துருக்கான்டா. இப்போ தான்டா குரு என்ன டிராப் பண்ணிட்டு போறான். பாவண்டா நம்ம குரு. என்ன கூட்டிட்டு போய் ஸ்டார் ஹோட்டல்ல சரக்கு வாங்கி கொடுத்து புலம்பி தீத்துட்டான். குரு சொன்னது விட தாண்டா. மப்பாடா என்ன அடையாளம் தெரியல? அடையாளம் தெரியல. அவன் குருவை பார்த்துட்டு தான் சொல்றான். டேய், இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, நம்ம உஷாரா இருக்கணும். யாருன்னு என்னடா நீங்க கூட என்ன சந்தேகமா பாக்குறீங்க? நீங்களும் என்ன நம்பல? எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? டேய் டேய் டேய், திருச்சி மீட்டுக்கு போன பாத்துக்கு முந்த நாள் காவிரி ஆத்துல குளிச்சமே, உன் தம்பி கூட சோழல மாட்டிக்கிட்டானே, அவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுமேடா. என்னடா என்ன பாக்குற? நியூ இயர் அன்னைக்கு வைன் ஷாப்ல ஒருத்தனோட தகராறு பண்ணி கலாட் ஆகி போலீஸ்லாம் வந்து உன் மாமா கூட மினிஸ்டர்னு சொல்லி எஸ்கேப் பண்ணுமேடா. காலையில பாம்பேல இருந்து வந்ததுல இருந்து எவ்வளவு டென்ஷன் தெரியுமாடா? காலையில தான் பாம்பேல இருந்து வந்தியா? அப்போ அன்னைக்கு காலேஜில் கவிதை சொன்னது கவிதையா? நான் சொல்லலையே. இரு, இவனுங்க வேற. குரு சொல்றா மச்சான், என்ன இந்த நேரத்துல ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒன்னும் இல்ல மச்சான், தூக்கம் வரல, மலரும் நினைவுகள், ஜாலியா பேசிட்டு இருந்தோம். தூக்கத்தையும் கிடைக்கலாம் தான். திருச்சி மீட்டுக்கு போனது, காவேரியில குளிச்சது, மறக்கவே முடியாத ட்ரிப் இல்ல? ஆமா ஆமா ஆமா. என்னடா ஆமாமான்னு இழுக்கிற? அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இல்லையா? ஹலோ ஹலோ, டேய் ரூம்குள்ள சிக்னல் இல்ல, டேய் சரியா கேட்கலடா. கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெளியே போய் பேசுறேன். ஹலோ ஹலோ, சிக்னல் கிடைச்சிருச்சுடா. ஏன்டா ஞாபகம் இல்ல? ஆத்துல குளிச்சது, உன் தம்பி சுழல்ல மாட்டினது, நான் அவனை காப்பாத்தினது, வா பெரிய டென்ஷன் இல்ல? டேய் மச்சான், கோபி பேசுறேன்டா. என்னடா இந்த நியூ இயர் மறக்கவே முடியாத நியூ இயர் இல்ல? ஆமா ஆமா, அது மறக்க முடியாத நியூ இயர் தான். ஏன்டா டேய் மனுஷனாடா நீ? மப்பல அப்படியே தகராறு பண்றது? மாமா மினிஸ்டர், இப்போது உஷாராடுறா. நான் சொன்னேனே அந்த பாம்பேக்காரன் வந்துட போறான். முக்கியமா ஷக்கிலா மேடத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்கடா. அவ லேடிஸ் விஷயத்துல பயங்கர ஸ்ட்ராங்கிறாங்க. ஏடா கூடமா ஏதாவது பண்ணி ஏன் பிற கெடுத்துற போறா. பாய் மச்சான். யப்பா, டேய் அவன் அடிச்சு வெளியில துரத்துடா. நம்ம குரு கொல்ல வந்திருக்கான்டா. கிளம்புங்க சொல்றேன்ல, வாங்க. போ போ. கிளம்பு கிளம்பு. குரு நில்லு. இந்த குழப்பம் தீர ஒரே வழிதான் இருக்கு. உருவம் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா திறமை எங்க குரு ஓட்டத்துல கிங்கு. சும்மா எங்க கில்லி கிரவுண்ட்ல இறங்கி புலி மாதிரி ஓட ஆரம்பிச்சான்னு வையே, அவனை ஜெயிக்க யாராலையும் முடியாது. உருவத்துல ஒரே மாதிரி இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் எங்க முன்னாடி ஓடணும். ஜெயிக்கிறவன் தான் எங்க குரு. என்ன சொல்றீங்க? நான் இப்போ யாரோட பழகிட்டு இருக்கேன்? எனக்கு யாரோட நிச்சயதார்த்தம் ஆச்சு? கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கூட அடிச்சாச்சு. அபி ப்ளீஸ், நாளை காலையில வரைக்கும் பொறுமையா இரு. காலையில கிரவுண்ட்ல ஓடும்போது உண்மை தெரிஞ்சிடும்.
டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியல, எங்களுக்கு வேற வழி தெரியல. இப்ப நீங்க 2 பேரும் ஓடணும். ஜெயிக்கிறவன் குரு. ஓடிட்டா போச்சு. அமைதியா கூட்டிட்டு வந்து ஆப்பு வச்சுட்டாலே என்ன பண்றது? ஐயோ, என்னாச்சு? காலு கனவா? வா. இவன் வேற. டோன்ட் வரி, ரன்னிங் தானே? ஓகே, வின்னிங்க. ரெடி 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 ரெடி. ரெடி. இப்போ உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு அட்லீஸ்ட் 1 month ஆவது நீங்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே கூடாது. அப்படி பண்ணா உங்க உயிருக்கே ஆபத்து. குரு குரு, சாரி குரு, சாரி. எந்த சாமியோ தேங்க்ஸ்ப்பா. குருவோட உருவத்துல இருக்கிற ஒரே காரணத்தினால உன்னை சும்மா விடு. ராடு, பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி எங்க குரு மேலேயே சந்தேகப்பட வச்சிட்டியடா. சாரி குரு. இனி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன் மேல சந்தேகப்பட மாட்டேன். I'm sorry குரு. Sorry. Okay, relax. Come.